அதிமுகவுடைய கௌரவம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழ், இது எல்லாம் காப்பாற்றப்படணும்னா 2026 நாம் வெற்றி பெற்றால்தான் நமக்கு எதிர்காலம். ஓட்டர்ஸ் நினைக்கிற ஒரு கட்சி ரெண்டே கட்சி இருந்த மாதிரி 4 கட்சிக்கு வந்தது. 4 கட்சிக்கு வரும்போது நாம் உஷாராயிடும்னா இது வெற்றியாய் பெறணும்னா அந்த உதிரி கட்சிகள் மேல் வரது வாய்ப்பு வரும். கூட்டணி விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் எடப்பாடியார் அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டார். தங்கமணி ஐயாவை என்னையும் கூப்பிட்டார். நீங்கள் போய் பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்து கூட்டணியை கடுத்து விடாதீங்கன்னு. நீ எவனையா திட்டிட்டு வந்துடுவீங்க, அவன் கோவச்சிக்கிறாங்க, அப்போ தான் பேசிக்கிட்டு வந்துருங்க. இதை உங்களால் போய் இப்படி பேசிட்டாரு அப்படிம்பாங்க. அண்ணா கொஞ்சம் பார்த்துக்கணும், அவர் கையெடுத்து கும்பிட்றாரு. நம்முடைய கூட்டணி வரணும்னு சொன்னால் அதுக்கு நட வேதனையில் இருக்கார். எவன் வந்தாலும் சும்மா வரான். 220 சீட்டு கொடுங்க, ஒரு 50 கோடி கையில் கொடுத்துருங்க, 100 கோடி கொடுங்க, விலையை நம்ம 7 நெல் அரிசி விற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த கொடுமையில் இப்போ எடப்பாடியார் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ரணவேதனை ரத்தத்தில் அப்படி சுற்றி வலிச்சு போட்டுட்டு அதோடு இப்போ பெரட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நல்ல செய்தி வரும். நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால், யார் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மற்றவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற காரணத்தினாலே தானே நம்ம இந்த வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம். ஆக மீண்டும் 26 அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் இயக்கத்தில் இங்கு இருக்கின்றவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருப்பார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், நாம் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். யாரை போட்டாலும் ஒருவர் எதிர்த்தாக இருக்கின்றீர்கள். வேட்பாளர் என்று யாரை அறிவித்தாலும் சரி, அவருக்கு எதிர்ப்பாகத்தான் ஒரு குரூப்பாக பணியாற்றிக் கொண்டிருந்தால் இந்த இயக்கத்தை வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், 2 தொகுதிகளை கொண்ட இந்த மாநகர மாவட்டம், இந்த 2 தொகுதியிலேயே நாம் இப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் எதிர்கட்சியாகவே இருக்க வேண்டியதுதான் இந்த 2 தொகுதிக்கும். பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஒரு தெளிவான நிலைப்பாடு. திமுக அகற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்கள் கூட்டணியில் வந்தால் அது குறித்து தேர்தல் காலம் நெருங்கும் போது எங்கள் கட்சியும் பொதுச்சாளர் முடிவு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை தான் சொல்ல முடியும். இன்னொரு 1.5 வருஷம் இருக்கு. நீங்க இப்பயே ரொம்ப ஏர்லியா கேக்குறீங்க கூட்டணியை பத்தி. பொறுத்திருங்கள், நிச்சயமாக நல்லது ஒரு கூட்டணி. எந்த கட்சியோடும் கூட்டணி பற்றி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அறிவிப்பு செய்ய மாட்டோம். அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதை செயல்படுத்தும் இடத்தில் நாங்கள் இருக்கோம். 2026 கூட்டணி ஆட்சி இருக்கும். அந்த கூட்டணியில் பாமக இருக்கும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பு பற்றிக்கிச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் சமீபத்தில் பேசின பேச்சு அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. குறிப்பாக KP முனுசாமி சொல்கிறாரு, அதிமுகவுக்கு 2026 தான் வாழ்வா சாவா அப்படிங்கிற தேர்தல். இதில் மட்டும் நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் ஒரு பக்கம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கூட்டணி இங்கே 20 சீட்டு கூட்டணின்னு கேட்டு வந்தால் 50 கோடி 100 கோடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடப்பாடி ரொம்பவே இந்த கூட்டணி விஷயத்தில் ரணமாகி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தன்னோட வேதனையை பதிவு செஞ்சுருக்காரு கட்சி தொண்டர்கள் முன்னாடியே. அதே போல் முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவரும் கூட சொல்கிறாரு, நாம் இப்போ ஒற்றுமை இல்லாமல் இருக்கோம். இந்த ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நாம் எதிர்க்கட்சி வரிசையில் அமர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேசுகிறாரு. KP முனுசாமி பேசுனது, முன்னாள் அமைச்சர்கள் பேசுனது இதெல்லாம் ஒரு மாதிரி பயத்தோட வெளிப்பாடா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுதிருக்குது. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த கூட்டத்துக்கு பிறகு திமுக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்குது. என்னென்னா 2026 தேர்தலுக்கு இப்போ இருந்தே தயாராகுங்க, இப்போவே பரப்புரையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி திமுகவும் அறிவிச்சிருச்சு. 2 பக்கமும் இந்த வேகம் அப்படிங்கிறது, தேர்தல் வேகம் அப்படிங்கிறது இப்போவே சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. 2026 காலம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கல நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். வாரத்தில் பங்கேற்க பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன், மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, OPS உடைய ஆதரவாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்தினம், இவர்களோடு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், அதே போல் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்வரன் சார்ட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசின பேச்சிலேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸ்வரன் சார். கூட்டணிக்கு யார் சும்மா வராங்க, 20 சீட்டு கொடுங்க, 50 கோடி இல்லைனா 100 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பேரம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் பேசியிருக்காரு. எதை காட்டுது இதை? முதல்ல திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு பொத்தாம் பொதுவாக பேசியிருப்பது ஒரு தவறான பேச்சு. அதை வேடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். அதிமுகவில் 2024 கூட்டணி சரியாக அமையாத காரணத்தினால் எல்லோருமே நிலை தடுமாறி இருக்கிறார்கள், பதட்டத்தோடு இருக்கிறார்கள். என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணிக்கு ஒரு கட்சியில் தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஏதாவது வித்தியாசமாக பேசலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற அந்த கட்சிக்காரர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவது அதிமுகவை இன்னும் பலவீனமடையத்தான் செய்யும். ஒரு பக்கம் முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்பது அது யதார்த்தமான கருத்து. 2024 அதிமுக தோல்வியை தழுவும் பொழுது அதற்கு பிறகு அவர்களுடைய நிலை என்பது என்னவென்றே சொல்ல முடியாது. அவரது பயம் என்பது உண்மைதான். அவர் அதிமுகவுடைய தொண்டர்களை உசுப்பேற்றுவதற்காக நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் கிடையாது என்று சொன்னால் தொண்டர்கள் களத்தில் இறங்கி கடுமையாக பணியாற்றுவார்கள் என்று நினைக்கிறார். ஆனால் இப்போதே அதிமுக தொண்டர்களுக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது. ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது. வர நினைக்கின்ற கூட்டணி கட்சிகள் கூட இனி வருவதற்கு யோசிப்பார்கள். இப்போது எல்லாம் போட்டு காமித்தீர்கள். ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கோணத்தில் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, 2026 அதிமுக வெற்றி பெறாது என்பதை முடிவு செய்துதான் மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த வெற்றிடத்தை நாம் நிரப்பலாமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் இடத்தை பிடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது. புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்தை நாம் பிடித்துக் கொள்ளலாமா என்று முயற்சிக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசியதை நாம் பார்த்தோம். அதிமுகவுடைய தலைமை எங்களுக்கு வேண்டாம், கூட்டணி கிடையாது, ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்களோடு எங்களுக்கு கூட்டணி, அதிமுகவுடைய வாக்குகளோடு எங்களுக்கு கூட்டணி என்று பேசியிருக்கிறார். அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? 2026 அதிமுக பலவீனப்படுவதற்காக இவர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளுமே 2026 அதிமுக பலவீனப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சி அவர்களோடு கூட்டணிக்கு செல்வார்கள்? கூட்டணிக்கு செல்லாமல் 2026 அதிமுகவுடைய கதையை முடித்துவிட்டு அவரவர் அந்த இடத்தை நிரப்புவதற்கான அந்த முயற்சியிலே எல்லோரும் இருக்கிறார்கள். அப்ப கூட்டணியில் சேர்ந்து அதிமுகவை வெற்றி பெற இவர்கள் வைப்பார்களா? இவர்கள் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டுதான் இன்றைக்கு இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அந்த கட்சிகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லும் பொழுது அவர்களே குழம்பி கிடக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இவர்களோடு யார் கூட்டணிக்கு செல்வார்கள்? அப்படிப்பட்ட இந்த சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அப்படி 2026 தேர்தலை நாங்கள் சந்திக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி நாங்கள் ஒரு மிகப்பெரிய சரி 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 ஒரே ஒரு குறுக்கீடு அவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்குது. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் ஆளாளுக்கு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த பக்கம் திமுக ஏன் இப்போலேருந்தே பிரச்சாரத்தை இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்குன்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ அவசரமாக அறிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஏன் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு என்ன பதில் இருக்கு? அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த அடுத்த தேர்தல் இப்போ இல்லை, 2021 அடுத்த தேர்தலை நோக்கித்தான் பயணிப்பார்கள். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பொழுது, அடுத்த தேர்தலுக்கு வரும் பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்லுவதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்குவார்கள். அதனால் இது வந்து வெளிப்படையாக முதலமைச்சர் கூட்டத்திலே பேசினார் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் வெளிப்படையாக பேசவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அது ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஆரம்பிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? என்றைக்கு தான் 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது பெரிய சவாலா வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி திமுகவும் நினைக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இல்லை, எங்க இலக்குங்கிறது 200 தொகுதி. அப்ப 200 தொகுதி என்பது இதுவரை கண்டிராத ஒரு வெற்றி. அந்த 200 தொகுதிகளை கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். இப்ப 200க்கு மேல வெற்றி பெறுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் அவர் கட்சியினரை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இது வந்து நாங்க பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க எதுக்கு பதற்றப்படணும்? சரி, வர தமிழ்மணி சார்ட்ட கேட்டுருவோம். தமிழ்மணி சார், இப்போ எனக்கு வந்து இந்த திண்டுக்கல் சீனிவாசன் பேசின பேச்சு அப்படிங்கிறத நீங்களும் கேட்டிருப்பீங்க. வர்றவங்கெல்லாம் 20 சீட்டு 50 கோடி 100 கோடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. போகிற போக்கில் அவர் பேசினார், ஒரு காமெடிக்காக பேசினார். அப்படியா அந்த விஷயத்தினால கடந்து போக முடியல? 100க்கு 100 அவர் பேசுனது கரெக்டு, 100% அவர் பேசுனது கரெக்டு. எலெக்ஷனுக்கு படம் கொடுக்கறது யாருக்காவது தெரியாத இருக்குதா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஸ்ரீரங்க சபையில் பை எலெக்ஷனில் பேப்பரில் பணம் போட்டு அவன் டிடி எடுத்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சான். யார் போட்டான்? எலெக்ஷன் கமிஷனை பாயை கொத்திச்சு, கண்டுபிடிச்சிதா? சவுண்டு கொடுத்துல எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கணும்? யாரா பேப்பர் பாய் வட, யார் காசு கொடுத்து போட சொன்ன? நீ முடியுமா முடியாதா? அதனால் எல்லோருக்கும் தெரிந்து நடக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, அப்போ அந்த 50 சீட்டு கொஞ்சம் முடிச்சு. சரி, நீ என்ன கேள்வி கேட்க வேண்டியதே வராது சார் எனக்கு. சரி, ஓகே, நான் தரவா இருக்கேன். இவங்க இப்போ ஒரு சகோதரர் சொன்னார் யார் பணம் கேட்குறான்னு. இவங்க தான் கேட்டு 15 கோடி வாங்கினாங்க ஆன் ரெக்கார்டு. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் காலில் இல்ல பொது வழியில இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வைக்க கூடாது. இல்ல தவறா பேசுறாரு, தவறா பேசுறாரு, தவறா பேசுறாரு. தேர்தலில் பதில் சொல்ல அலோவ் பண்ணுங்க. கொடுத்ததாக ராஜா பதில் சொல்ல அலோவ் பண்ணுங்க. அவங்க இல்ல பதில் சொல்ல மிகப்பெரிய குற்றச்சாட்டு தூக்கி ஈஸ்வரன் மேல வச்சிட்டீங்க. அவர் ஏதோ இல்ல குறிக்கிறாரு. பதில் சொல்லுங்க. திருப்பி நான் ஃபுல்லா கேட்டுக்கிட்டேன். பதில் சொல்ல அலோவ் பண்ணுங்க. கரெக்ட். அதாவது இங்க பாருங்க 2019 தேர்தலில் நீங்க வந்து திமுக ஒரே நிமிஷம் ராஜா அதை தன்னுடைய கணக்கில் ஒப்படைத்தது. தமிழ்மணி சார் அவர் பதில் சொல்லிட்டோம். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பகிரங்கமா முன் வச்சிட்டீங்க. பெரிய குற்றச்சாட்டு. பதில் சொல்ல அலோவ் பண்ணுங்க. ரைட். அதாவது பாருங்க, கேள்வி கேட்டிருக்கீங்க, பதில் சொல்ல அலோவ் பண்ணுங்க. அதாவது இங்க பாருங்க, நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அவர்கள் கட்சியின் சார்பாக அவர்கள் பெற்ற அந்த நன்கொடையை அந்த அந்த பக்கம் இருக்கிற 50 தொகுதிகளிலும் தேர்தல் பணியாற்றுவதற்காக தேர்தல் இல்லைன்னு சொல்லலையே. நீங்க பாருங்க, தேர்தல் பணியாற்றுவதற்காக அதை செலவு செய்திருக்கிறார்கள். அது எங்கள் மூலமாக. அதாவது நீங்க வந்து பெட்டியா கேஷ் வாங்கின மாதிரி பேசுறீங்க. இது அக்கவுண்ட் டிரான்ஸ்ஃபர், இன்கம் டாக்ஸுக்கு சப்மிட் பண்ணிருக்கோம், தேர்தல் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து என்னமோ நீங்க வந்து கேஷ் வாங்கின மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில போய் சொல்றது தலைமையா இருக்கிற ஒரு போய் சொல்றாங்க. அவர்கள் பெற்றிருக்கிற அந்த நன்கொடையை தேர்தல் பணிக்காக அவர்கள் நேரத்தை கெடுக்காத தேர்தல் வாங்கினதை ஒத்துக்கிட்டாரு பாருங்க. அதாவது நீங்க வந்து இருக்கு அப்படின்னா சரி, நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் சப்மிட் பண்ணத தேர்தல் கமிஷனுக்கு தேர்தல் கட்சி சொல்லாம இல்லையே. இங்க இல்ல, தேர்தல் கமிஷன் சப்மிட் பண்ணி அதுவும் ஆன் ரெக்கார்ட். தேர்தல் கமிஷனுக்கு அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க, நாங்களும் சப்மிட் பண்ணிருக்கோம். அதான் பிரச்சனை சார்.
அதுக்கான கணக்கு கொடுத்திருக்கோம். நீங்க income நீங்க tax இருங்க இருங்க வந்துறேன் இருங்க வரேன் கூட்டணிக்காக வேண்டி அது என்ன தெரியும் உங்களுக்கு? இது வந்து பேரம் பேசுறது வேற, கேஷ் களப்பணிக்காக பெட்டியில கூட்டணி வாங்குற கட்சிகளுக்கு பகிர்ந்துக்கிறது வேற. கூட்டணி கட்சி காசுக்கு சார் ஈஸ்வரன் சார் கேக்குறது சார் ஒண்ணு இல்ல அக்கவுண்ட்ல நீங்க வந்து இருங்க வரேன் ஈஸ்வரன் சார் கேக்குறது தேர்தல் கமிஷனுக்கு சொல்லாம இல்ல income tax சொல்லாம திண்டுக்கல் சீனிவாசன் குறிப்பிட்டது அப்படிங்கிறது அது இல்ல. திண்டுக்கல் சீனிவாசன் அந்த வார்த்தையை குறிப்பிடல. படிச்சவரு 10 சீட்டுக்கு 50 கோடி 100 கோடி கேக்குறாங்க. ஆமா சார், அத ஆன் ரெக்கார்ட்னு சொல்லவும் இல்ல, மறைமுகமாக கேட்கிறார்கள். சீனிவாசன் சொல்லல, கேட்கிறாங்க, கேட்டு வாங்கினாங்க. நான் கண்டதுக்கு நேரடியா சொல்றேன். இன்னொரு கட்சியும் வாங்குச்சு, அகில இந்திய கட்சி 10 கோடி ரூபாய். சார் தவறான குற்றச்சாட்டுங்க. இது அவரு ஒத்துக்கிட்ட பிறகு இது ஒரு டீல் மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. கூட்டணிக்கு ஒரு டீல் பேசி பணத்தை வாங்கிட்டு தான் இத்தனை தொகுதி இவ்வளவு பணம் கொடுங்க, அப்பதான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கே வருவாங்கிற அடிப்படையில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு. கூட்டணி கட்சி கூட்டணி அது தேர்தல் ஆணையத்துக்கு இட் வாஸ் ஆல் அக்கவுண்டட். அது வேற டீல். தமிழ்மணி சார் அவர் பேசுனது சரி வர புரியுது நீங்க சொல்றது புரியுது. இல்ல தமிழ்மணி சார் அவர் குறிப்பிட்டது, திண்டுக்கல் சீனிவாசன் குறிப்பிட்டது, யாராவது கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாவே முதல்ல வந்து வர்றதுக்கு முன்னாடியே 20 சீட்டு 50 கோடி 100 கோடி பேரம் பேசுறாங்க. ஆமாம், ப்ரீ கண்டிஷன். அதுதான் இட் இஸ் a scandal. இட் இஸ் a scam. இட் இஸ் a scam. ஏன் துடிக்கிறாரு? இவர் அந்த கட்சி காசு வாங்கின கட்சி இவர் இல்ல. ஏன் துடிக்கிறாரு? புரிஞ்சுக்கங்க, ஒரு அரசியல்வாதி காசு வாங்கின கட்சி இவரா? அவர் ஆமான்ட்டார், வாயை மூடிட்டு இருக்கணும். இவர் ஏன் மரியாதை கெடுக்கிறாரு? எல்லாருக்கும் மரியாதையை சேர்த்து கெடுக்கிறாரு சார். ஆமா சார், கூட்டணி வரணும்னா இப்ப நாம் 5 சீட்டு 10 சீட்டு 20 பேர் கேண்டிடேட் போடணும்ப்பா, இவ்வளவு செலவாகும்னு கேட்குறாங்க சார். அதை தான் சொன்னார். கொடுத்தாங்க, நான் சொல்லிட்டேன். நீங்களே இல்லைன்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவரை கேளுங்க, சொல்லட்டும்னே. அவர் ஆமாம், அதுக்கு எக்ஸ்பிளேஷன். அவர் நாங்கள் சாப்பிட்டாருன்னு நான் சொல்லலை, பண்ணு வாங்கி சாப்பிட்டாருன்னு சொன்னா. எலெக்ஷன் தான் ஏங்க, எலெக்ஷனுக்கு தாங்க கேட்டு வாங்கினாங்க, சொத்து வாங்கிக்கிட்டாங்கன்னு நான் சொன்னேன்னா. அதனால் இன்னொரு கட்சியும் வாங்கிச்சு. அவர் சொன்னது உண்மை. அடுத்து என்ன சொன்னார்? நான் முடிச்சிடுறேங்க. அடுத்து அவர் என்ன சொன்னார்? உதிரி கட்சிகள் காங்கிரஸ் மாதிரி. கரெக்ட், 100க்கு 100 ரைட்டுங்க. நான் தொடர்ந்து இதை ஒரு மாசமா சொல்றேன். காங்கிரஸ் உதிரி கட்சியா? கொஞ்சம் முடிச்சுட்டு நீங்க பேசலாம் சார். காங்கிரஸ் போயிடுச்சுன்னு சொல்றாரு சார் அவரு. வெளியே திமுக அண்ணா திமுக இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னு சொல்றாரு அவர். அவர் உதிரி கட்சிகள் காங்கிரஸை சொல்லலை, டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு. 100க்கு 100 நான் இதை ஒரு மாதமாக சொல்கிறேன். ஒருத்தர் பேட்டி எடுத்து பயந்து போய் கட் பண்ணிட்டார், பேர் வேணாம், இப்போ ஆன் ரெக்கார்டு இருக்குது சார். என்ன சொல்கிறேன், உதிரிங்கிற வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தலை, அவரு பயன்படுத்தினார். எந்தெந்த கட்சிகள் இன்னைக்கும் நிறுவன தலைவர்கள் உயிரோடு இருக்கிறாங்களோ, ஒரு கடந்த 30-35 வருஷத்தில் 12 கட்சி தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அவர்களுடைய ஒரே நோக்கம் என்பதும் அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம், வைகோவுடைய கட்சியாக இருக்கலாம், தாவேக்காவாக இருக்கலாம், 10 இருக்கு. அது மாதிரி இங்கே ஒரு கல்வி வேந்தர், அங்கே ஒரு கல்வி வேந்தர், வேலூரில் ஒருத்தர், எல்லாம் இருக்காங்க. இந்த 12 பேரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. தாவாக்காவும் இப்போ வந்த நிறுவனர் கட்சி இருக்கிற வச்சாங்கன்னால் ஆட்சி அமைச்சிருவாங்க சார். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், அவர் சொல்கிறது கரெக்ட். அவர் உதிரிங்கிற, நான் உதிரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அப்போ எதுக்குன்னா ஒன்று தான் செய்ய முடியும். கொஞ்சமாக இதை பார்க்காம திமுக அண்ணா திமுக ஒன்றா நின்றுச்சுன்னா அந்த 12 கட்சி எதிர்த்து ஓட்டு வாங்க முடியும். இல்லாவிட்டால் அந்த 12ம் ஆட்சி தொடருமா கடவுளுக்கு தான் தெரியும். நான் சொல்லலை, அமைச்சம் 100% அமைச்சிருவாங்க. நான் இன்னொரு வேடிக்கையாகவும் சொல்கிறேன், இங்கே ஒரு வேந்தர் அங்கே ஒரு வேந்தர் இருக்கார்ல, ஒரு வேந்தர் 2.5 வருஷம் நீ கல்வி அமைச்சர், இன்னொரு வேந்தர் நீ கல்வி அமைச்சர், போ நீ 20 எம்எல்ஏ கொண்டாடணும், நீ 20 எம்எல்ஏ கொண்டாடணும். எனக்கு இதெல்லாம் ஒன்று இதான் அரசியல். காசு கொடுக்கறதுக்கு பதிலாக காசு, ஆமாம் கேட்குறாங்க, வாங்கினாங்க, வாங்கிட்டோம். நான் அதை இப்படியே சொல்லிவிடுவேன், வேண்டாம் காசுலாம் வேண்டாம், நீ 20 எம்எல்ஏ இந்த எல்லாம் இவெல்லாம் ஆள் ஓங்கிட்ட ஒப்படை, நீ கல்வி வேந்தர் தானே ஓங்கிட்ட ஒப்படைக்கிறேன்,
உனக்கு 2.5 வருஷம் இதான் அரசியல் செய்திட முடியும். வேற ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இல்லை எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். நான் Please. ஆர்கே சார்கிட்ட கேட்கணும். இந்த 50 கோடி 100 கோடி விவகாரத்தை வந்து கொங்கு ஈஸ்வரனுடைய அந்த 15ஓட ஒப்பிட்டு அவர் பேசின விஷயத்தை நீங்கள் கவனிச்சு இதை எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. இன்னொன்று, இப்போ இதை பேச வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு என்ன வந்துச்சு? அப்போ யார் கேட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் வந்து இப்போ பல மாநிலங்களில் வந்து கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக கேரளத்தில் பார்த்தீங்கன்னா யூடிஎஃப், எல்டிஎஃப், யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், காங்கிரஸ் வந்து லீட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த பக்கம் சிபிஎம் லீட் பண்ணுற லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். அது ரெண்டுலேயும் வந்து ஆட்சியில் பங்கு வந்து இந்த கட்சிகள் இருக்கிறது. அதனால் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லைன்னா காங்கிரஸ் கட்சியோ வந்து உதிரி கட்சிகளுக்கு இல்லைன்னா சிறிய கட்சிகள் வந்து காசு கொடுக்கறது கிடையாது. இப்படி தான் சென்ட்ரல்லையும் வந்து இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் என்டிஏ இருந்த காலத்துலேயும் சரி, அதன் பிறகு யூபிஏ இருந்த காலத்துலேயும் இருந்தது. இப்போ மோடியினுடைய அந்த ஆட்சி வந்த பிறகு தான் பாக்கி இருக்கின்ற சிறிய கட்சிகளுக்கு வந்து செட்டில்மெண்ட் மாதிரி கொடுக்கறதாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் வந்து யாரும் கொடுக்குறதோ வாங்குறதோ நான் பார்த்து கிடையாது. நமக்கு எல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு வருகின்ற தகவல் என்ற அடிப்படையில் நான் சொல்ல முடியும். இதை வச்சு அடுத்து கேஸ் போட்டு போகிறாங்க நீங்கள் வேறு. ஸோ இது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ யூபியில் இப்போ மகாராஷ்டிராவில் கூட பெரிய ஒரு அமௌண்ட்டு கூட ஒருத்தர் எடுத்துகிட்டு நடந்துகிட்டு இருந்தார், ஷிண்டேசேனா ஆள். அதெல்லாம் இருக்கிறது. அப்போது ஆட்சியில் பங்கிருக்கின்ற கட்சிகள் வந்து அவர்களுடைய செலவு இனங்களை அவர்களே பார்த்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் திமுக ஆட்சியில் இருக்கும், இல்லைன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும். அப்படி இருக்கின்ற நிலையில் வந்து இந்த பாக்கி இருக்கின்ற கட்சிகளுக்கு காசு எங்கிருந்து வரும்? நன்கொடையில் இருந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போறதில்லை. அப்போ ஆட்சியில் இருக்கின்ற கட்சி தான் காசு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால தான் ஒரு கூட்டணிக்கு வந்து சேரும்போது கூட்டணிக்கு வந்து சேருகின்ற கட்சிகள் எல்லாம் காசு வாங்கி கொண்டு தோல்வியை தழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து பல கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணியில் போய் சேர்றது. அதே கட்சிகள் வந்து இன்னொரு முறை வந்து மக்கள் நல கூட்டணியை அமைக்கிறது. அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அந்த கட்சிகளினுடைய அசஸ்மெண்ட்ல வந்து இந்த கட்சி ஜெயிக்க போறது, இல்லைன்னா நாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 2019 திமுக ஆட்சியில இல்ல. முடிச்சிட்டோம். திமுக ஆட்சியில இல்ல. முடிச்சிட்டோம். நான் ஏதோ வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சொன்னீங்க ஆட்சி இந்த கொடுக்கணும். ஓவரால் கான்டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்வாங்கிட்டு அப்புறம் ஆட்சியில் இருக்கிற கட்சி கொடுக்குதுன்னு சொன்னீங்க. 2019 இல்ல கிடையாது சார், அப்படி சொல்ல சார். அதிமுகவும் கொடுக்குது, திமுகவும் கொடுக்குதுன்னு சொல்றேன். கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஆட்சியில் இருக்கிற கட்சி பேச விடுங்க சார். அவர் முடிச்சிரட்டும். தமிழ்மணி சார் அவர் முடிச்சிரட்டும். கொஞ்சம் நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்க இதுல. அதாவது அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தவரை வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது. அதனால யார் வந்து எந்த கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களை பார்த்து கொள்ள வேண்டிய அந்த கடமையும் கட்டாயமும் வந்து இந்த கட்சிகளுக்கு, பெரிய கட்சிகளுக்கு இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வர்றது. அது 2019 ஆனாலும் சரி, 2021 ஆனாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியில் இருந்த கட்சியும் கொடுக்கும், ஆட்சியில் இல்லாத கட்சியும் கொடுக்கும். இதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது. எனக்கு நேரடியாக தெரியும். அதனால வந்து இதில் தயவு செய்து தலையிடாதீங்க. ஒன்று. ரெண்டாவதாக இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஏதோ தோற்கணும், நம்ம வந்து பரவாயில்லைங்க காசு வாங்கிட்டு நம்ம வந்து தோற்கலாம் என்ற அந்த மனப்பான்மை வந்து ஒரு கட்சிக்கு இருந்து கிடையாது. கரெக்டா சார்? ஆமாம். ஒரு கட்சி அப்போ வெற்றி கூட்டணி என்று நினைத்து கொண்டுதான் ஒவ்வொரு கூட்டணியும் போய் ஒவ்வொரு கட்சியும் போய் ஒரு கூட்டணியில் போய் செட்டில் ஆகுது. அது செட்டில் ஆகிறது என்பது அவர்களுடைய அந்த கொள்கைக்கு அனுசரித்து போகின்ற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ 2001 வந்து திமுகவை விட்டு எதற்காக விலகினார்கள் என்ற அந்த கேள்விக்கு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் 2006 வந்து அப்படி 2004 வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலை வரவில்லை. ஏனென்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெஸ்மா எஸ்மானுடைய அந்த பிரயோகம், அப்புறம் வைகோ சிறைப்பிடித்தது, அதனால வந்து கட்சிகள்லாம் மாறி வருகிறது. 2006 அதே கூட்டணி நீடிக்கிறது. வைகோ மட்டும்தான் அங்கிருந்து மாறி போறாரு. ஆனால் 2006 2011 வரையான காலகட்டத்தில் வந்து குடும்ப ஆட்சி வந்து அதிகமாக வந்துருச்சு என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால கட்சிகள் மறுபடியும் வந்து ஜெயலலிதாவிடம் போகிறார்கள். 2016 அந்த மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு ஆசை வந்து வருகிறது. அதனுடைய பேஸில் வந்து பாஜக தூண்டுகள் கூட இருக்கலாம், மறைமுகமாக, நேரடியாக கிடையாது. அப்படி வருகிறது. அப்படி அதனால அவர்கள் வந்து தனித்து நிற்கிறார்கள். அப்போ இது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கட்சிகள் வந்து ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் போய் சேருகிறார்கள்.
ஆனால் அவர்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கில்லை என்று வரும்போது நிச்சயமாக இந்த பெரிய கட்சிகள் திமுக ஆனாலும் சரி, அதிமுக ஆனாலும் சரி, பாஜக ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, இந்த சிறிய கட்சிகளை கூட்டித்தான் செல்ல வேண்டும். இது ஒரு பக்கம். இரண்டாவதாக கேட்ட கேள்வி, நீங்க வந்து இந்த அதிமுக நபர்களுக்கு இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் வந்து இன்னைக்கு ஒரு நமக்கு விவாதத்துக்கு டாபிக் கொடுத்திருக்காங்க. அனைவருக்கு திண்டுக்கல் சீனிவாசன் பேசின விஷயம் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கிறது. இது வந்து இவர் இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் தெரிஞ்சவர், இன்னைக்கு நேற்றுக்கு அரசியல் வந்தது கிடையாது, அமைச்சரவையில் இருந்த நபர். அப்ப தெளிவாக பேசியிருக்கலாம். எதற்காக சிறிய கட்சிகள் வந்து இப்படி எடப்பாடிக்கு இந்த மாதிரியான ஒரு இன்னல் கொடுக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் கிடையாது. அவர்கள் நீங்க சொத்தை சம்பாதிச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு சம்பாதிக்கவில்லை. அப்போ அதனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஒரு 4 கட்ட பஞ்சாயத்து 2 கான்ட்ராக்ட் கொடுத்தா என்ன அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சிடலாமா? இது வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து நாமளும் இப்படி விவாதிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்மளை கொண்டது பாட்டி வச்சு நிறுத்துறார்கள். அதனால தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு தங்கமணி ஆனாலும் சரி, இல்லை கேபி முனுசாமி ஆனாலும் சரி, அவர்கள் சொல்கிற விஷயத்தில் வந்து நிச்சயமாக அதில் மேட்டர் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் வந்து அப்படி பேசுகிறார்கள். அவர்கள் சொல்லுவது ஏன்னா இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் வந்து அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா எம்ஜிஆர் இல்லாத சூழ்நிலை, எடப்பாடி ஒரு தேர்தல் ஜெயிக்காத ஒரு சூழ்நிலை. 2014 ஆகிறாரு, 2019 தோக்குறாங்க, இருக்கின்ற இடைத்தேர்தல் எல்லாம் ஏறத்தாழ தோக்குறாங்க. அது 10 பேர் மட்டும் தவிர்த்து பாக்கி எல்லாமே தோக்குறாங்க. ஆட்சியை தக்க வைக்கிறார்கள். 2021 தோக்குறாங்க, 2024 தோக்குறாங்க. இனி இப்போ அடுத்ததாக எடப்பாடி மட்டும் இருக்கின்ற ஒரு தலைமையில் எப்படி நாம் வந்து ஜெயிக்க முடியும் என்ற அந்த டவுட் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த இது இருக்கிறது. அதை தாண்டி இவர்கள் எல்லாம் விரும்புவது என்னவென்றால் அட்லீஸ்ட் சசிகலாவாச்சு உள்ள கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஓபிஎஸ் இல்லைன்னா கூட இவங்களையாச்சும் கொண்டு வரலாம். அதாவது யாரெல்லாம் இரட்டை இலைக்கு துரோகம் செய்யவில்லையோ அவர்களை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடிக்கு அது பிடித்தமாக கிடையாது. எடப்பாடிக்கு ஒரு சீக்கிரம் நான் சொல்றேன், சார் சொல்ல முடியாது, மணிகண்டன் நீங்க சொல்லிருங்க. எடப்பாடி வந்து எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. இது யாராச்சும் அவருக்கு போய் சொல்லணுங்க. அவர் நினைச்சிட்டு இருக்கார். அவர் வந்து இன்னைக்கு ஜெயலலிதாவோட எம்ஜிஆரை விட பெரிய ஆளாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் வேற ஒரு வழியும் கிடையாது. இல்லைன்னா இப்போ இதுக்குள்ளால வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு சசிகலாவை வந்து நீங்க உள்ள கொண்டு வந்திருக்கணும். அந்த கம்யூனிட்டி உள்ள வரணும் இல்லையா? நீங்க உங்க கம்யூனிட்டியை வச்சு மட்டும் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல வச்சு மட்டும் நீங்க வந்து ஆட்சிக்கு வர ஒரு காலம் முடியாது. இது மிக மிக பவர்ஃபுல் கம்யூனிட்டி, எல்லா காலத்திலையும் ஆட்சியில் இருந்த கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி நீங்க உள்ள கொண்டு வரவில்லை என்றால் தமிழகத்தினுடைய ஜாதி அரசியலில் நீங்க நான் இன்னைக்கே அடிச்சு சொல்றேன், நிச்சயமாக நீங்க வந்து ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி ஒரு கட்சி கூட நீங்க வந்து தொடர்பு இருந்தா கூட பத்தாது. நீங்க நிச்சயமாக இதில் இருந்து ஒரு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, இது 2 பேர். ஓபிஎஸ் வந்தால் உங்களை கவுத்துருவாருன்ற இது இருக்கிறது. டிடிவி தினகரன் வந்தால் அவர் வந்து உங்களை அவுட் ஷைன் பண்ணிட்டு போயிடுவாருன்னு இருக்கிறது. அப்போ அவர்களை 2 பேரையும் விட்டு விடுங்கள். ஏன் சசிகலா உங்கள் கட்சிக்குள்ளால் வரக்கூடாதுன்னு கேட்குறேன். அதை ஏன் தடை போடுகிறீர்கள்? அவங்க அடுத்த எலெக்ஷன் கூட கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களாச்சு உள்ள கொண்டு வந்தால்தான் அதிமுக ஒரு வலுவான கட்சியாக தென்படும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. எடப்பாடியை இன்னைக்கு நம்பிதான் அனைவரும் இருக்கிறார்கள். அந்த கட்சியிலிருந்து யாரும் ஓடி போகல. யாருன்னா மெஜாரிட்டி இருக்கிற நபர்கள் இன்னைக்கு ஓடி போகவில்லை. ஆனால் அதற்கான சூழ்நிலை இன்னைக்கு வந்து உருவாகி கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த ஒரு குமரல் வந்து நமக்கு உணர்த்துகிறது. ரைட். நான் சுப்ரத்தினத்தை கேட்கணும். அதிமுகவுக்கு இது வாழ்வா சாவா தேர்தல். 2026 நம்ம ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா நமக்கு எதிர்காலமே இல்லை, நம்ம எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடும் அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறது? இது அந்த பயத்தோட வெளிப்பாடா இல்லை வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அவருடைய பேச்சில் வந்து நிறைய அரசியல் புதிந்த அர்த்தங்கள் இருக்குது அந்த இதில். ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள் தலைமை ஏற்ற முன்னாடி தொடர் பின்னடைவுகளை, தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. எனவே வந்து தி மொரல் ஆஃப் த கேடர் இஸ் அல்டுகெதர் லாஸ்ட். தொண்டர்களுடைய அந்த உற்சாகங்கிறது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். மொத்தமாக நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். எனவே வந்து அது அண்ணன் சொன்ன மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோ கிடையாது, புரட்சித்தலைவர் அம்மாவோ கிடையாது. அவர் வந்து தொண்டர்கள் ஒருவராக உயர்ந்தவர் அந்த அளவில் தானே தவிர அவருக்கு ஒரு கெரிஸ்மாவோ ஒரு மாஸ் புல்லிங் கெப்பாசிட்டியோ இல்லைங்கிறத அருள்கூர்ந்து அவர் புரிஞ்சுக்கணுங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நேற்றைய தினம் வந்து உண்மையிலே நான் மனம் ரொம்ப சோர்வடைந்துட்டேன். தாவேக்கா என்று சொல்லக்கூடிய கட்சி, நடிகர் விஜயுடைய கட்சி, அவங்க இவ்வளோ பாரம்பரியமிக்க ஒரு இயக்கம். 72லேருந்து 33 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்த இயக்கம், மாபெரும் தலைவர்கள் வழி நடத்தப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தை வந்து ஒரு சின்ன ஒரு உதிரி கட்சி மாதிரி நேற்று
பெய்த மலையில் முளைத்த சிறுகாளான் என்னை பொறுத்தவரை தாவாக்கா. அவங்க என்ன சொல்றாங்க, அதிமுகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் நேரத்தில் உரிமை அவங்களுக்கு இருக்குது, அவங்க கட்சி நம்மளை எப்படி எடை போடுறாங்கன்ட்டு, ப்ளீஸ் நம்மளை எப்படி எடை போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது இட் இஸ் தேர் ஃபண்டமெண்டல் ரைட். அவங்களுக்கு பேச்சு உரிமை இருக்கு, கருத்து சொல்லலாம். ஆனால் அதிமுகங்கிற மாபெரும் இயக்கத்தை ஒரு காலத்தில் வந்து போயத்தோட்டத்தில் அகில இந்திய தலைவர்கள்லாம் படையெடுத்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. இல்லைங்க, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்காண்டி ஆகலைங்க. ஆனால் அதிமுகவோட நாங்கள் யார் அதிமுகவோட கூட்டணின்னு ஒரு வார்த்தை தாவேக்கா அதிமுக கூட்டணி சொல்றது என்று பிரயோகிக்கப்படுகிற வார்த்தையே தங்களுக்கு அசிங்கம் அப்படின்னு நினைக்கிற வகையில் வந்து அவங்க அறிக்கை அவங்களோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த நிலைமைக்கு யார் காரணம்? ஒரு முதலமைச்சர் கனவுல இருக்கும் போது இதை எப்படி அவர் சொல்லுவாரு? அதிமுகவோட கூட்டணி தயாரா இருக்கு எப்படி சொல்லுவாரு? கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட கூட்டணி பத்தி சிந்திப்போன்னு சொல் இப்ப தேவையில்லைங்க. எதுக்கு வந்து அந்த அறிக்கை வந்து வாட் ப்ராம்ப்டட் தம் டு ஸ்பீக் லைக் தட்? அந்த மாதிரி நேரத்தை அறிக்கை விட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா இவங்க வந்து கள ஆய்வு என்று திரு எடப்பாடி அணியினர் வந்து தமிழ்நாடு முழுக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அனுப்பிச்சு, ஒன்று கவலைப்படாதீங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி, ஒன்று வந்து டோன்ட் லூஸ் ஹோப், நம்பிக்கை இழக்காதீங்க, விஜய் கட்சியோட நம்ம கூட்டணி வைக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னது அந்த செய்தி அவங்களுக்கு போனதாகும். அதன் அடிப்படையில் வந்து நோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன கேள்வி தான், அதிமுகவை இது எடப்பாடி தலைமையில் செல்வாக்கிலிருந்து இழந்து வரக்கூடிய அதிமுகவை நாம் தூக்கி பிடிப்பதற்காக இந்த கட்சியை உருவாக்கணும், எனவே அதனுடன் கூட்டணி கிடையாது என்று எவ்வளவு அத்தாரிட்டேட்டிவாக அசர்ட்டிவாக சொல்கிறாங்க. எவ்வளவு வருந்தத்தக்க ஒரு விஷயம். காரணம் என்னன்னா கையில் இருக்கக்கூடிய பலாக்காயை விட்டுட்டு கிளாக்காயை கலையறான்னு ஒரு கிராமத்தில் பழமொழி சொல்வேன். நம்ம அமைப்பு இத்தனை பிரிவு அன்னை சொன்ன மாதிரி பிரிந்து கிடப்பதன் காரணமாக எனவே அந்த அதிமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட்டு பாரம்பரிய வாக்கு வங்கி என்பது காணாமல் போய்விட்டது. மக்கள் வந்து அந்த பாமர மக்கள் அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த பாமர மக்கள் விலகி சென்று விட்டார்கள். காரணம் வந்து ஒன்று சேராதவர்களே அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை என்று மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். எனவே வந்து அப்படி வந்து வெற்றியின் எல்லை கோட்டவே திரு எடப்பாடி ஆஸ் எ சிங்கிள் லீடர் அவர் தலைமையில் தொட முடியாத ஒரு இயக்கத்திற்கு நாம் ஏன் புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிற நேரத்தில் நமக்கு நாம் பெற வேண்டிய பாடம் என்ன? இந்த மூத்த தலைவர் திரு அண்ணன் சொல்கிறாரு உங்களுக்கு, அதை வந்து தங்கமணி தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம எதிர்கட்சியாக தான் இருக்கணும். ஒரு சின்ன திருத்தம்னா தங்கமணி அண்ணா எதிர்கட்சி கூட இல்லை, அதை விட இன்னொரு இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதே நிலைமை நீடிச்சுச்சுன்னா காரணம் உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் ஒரே ஒரு பிரேக்கப்பட்டுன்னு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் படி நடந்த சட்டமன்ற தேர்தல் வாரியாக நம்ம எடுத்துக்கிட்டா அதிமுக டெபாசிட் இருந்தது 88 தொகுதிகள், மொத்தத்தில் தோத்தது 229 தொகுதிகள், 3வது இடம் 108 தொகுதி, 4வது இடம் 30 தொகுதி, 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு. நீங்கள் இந்த பிரேக்கப்பை பாருங்கள் தயவுசெய்து, இந்த பிரேக்கப்பை நீங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதி பாருங்க 224 தொகுதியில் அதிமுக தோற்றுருக்குங்க. இதே லீடர்ஷிப்பு இதில் எந்த மாற்றமும் இல்லாமல் நாங்கள் போய் தேர்தலில் சந்திக்கிறோம்னு போச்சுன்னா என்ன நடக்குங்கிறது தான் அருமையான தங்கமணி அண்ணன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே இதுக்கு என்னன்னா ஒரே வழி என்னன்னா நம்மில் ஒற்றுமை மக்கள்கிட்ட வந்து டு ரீஎன்ஃபோர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்டு த பார்ட்டி. கட்சி இயக்கத்தின் மேல் மீண்டும் மக்களை நம்பிக்கை கொள்ள செய்ய வேண்டும் என்றால் இயக்கம் ஒன்றுபட வேண்டும், பிரிந்த சக்திகள்லாம் ஒன்றுபட வேண்டும். அண்ணன் சொன்ன மாதிரி சமூக ரீதியாக தெரிந்தோ தெரியாமலோ இது சமூக ரீதியாக அன்ஃபார்ச்சுனேட் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப சமூக ரீதியாக பிரிந்து கிடக்கிறது. எனவே வந்து திரு ஓபிஎஸ் அண்ணன் வந்து சொன்னார், அவருக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் 14 தேர்தல் பிரச்சாரம் செய்து 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அவரை சாதாரணமாக எடுத்துக்க வேணாம். நம்ம வேறு நீ ஓபிஎஸ்ஸை தனி நபர் பிடிக்கதோ பிடிக்கலையோ, ஆனால் அவரை மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அம்மா 2வது இடத்துல வந்துட்டாங்க, நல்ல ஒரு சாதுவானவர், ஒரு அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் எப்படின்னா அவர் உள்ளுக்க வர வரையில் அவரை வெளியிலே வைத்திருக்க வரை நிச்சயமாக அதிமுகவிற்கு பின்னாடி தான் பின்ன மக்களுடைய நம்பிக்கை பெற முடியாது. எனவே வந்து திரு விஜயுடைய அறிக்கைக்கு என்னன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸ் தே ஆர் ஸ்பீக்கிங் இன் மெனி வாய்ஸஸ்ங்க. ஆளாளுக்கு குரல் கொடுக்குறாங்க. இந்த இயக்கம் நிறைய விஷயங்கள் ஆளுவ கட்டுப்பாடு இந்த இயக்கத்தில் காரணம் என்னன்னா தலைமையின் மேல் பயம் இல்லை. அம்மா கடைபிடித்து வந்த தலைமையின் மேல் பற்றோ பயமும் இல்லாதனால தான் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. மணிகண்டன் பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேரணும், அப்படியான ஒற்றுமை இல்லாவிட்டா திரும்ப நாம எதிர்கட்சியா வந்து அமர வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் தங்கமணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுப்ரத்னம் சொல்றாரு. அது ஒன்று. ரெண்டாவது திண்டுக்கல் சீனிவாசன் பேசுனதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும்.
கூட்டணி விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ரண வேதனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே தொண்டர்கள் மத்தியில் பேசுறாரு திண்டுக்கல் சீனிவாசன். எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும்? உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான விவாதமாகத்தான் நான் ராஜா சார் இது பார்க்குறேன். என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்படாமல் இந்த 2021 ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து அடுத்த தேர்தலை பற்றியே திமுக சிந்தித்து கொண்டே வருகிறது. இது ஒன்று. இரண்டாவது, திரு தங்கமணி அவர்கள் பேசிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் குறிப்பிட்டது தெளிவாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள். 2 தொகுதிகளில் சொன்னார், இந்த மாவட்டத்தில் 2 தொகுதிகள் தோற்றுவிட்டால் இங்கே எதிர்க்கட்சியாக இருப்பேன்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் சொல்லவே இல்லை. அந்த ஆய்வுக்கான கூட்டங்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் நடந்துட்டு இருக்குது. அப்படி போற இடங்கள்ல தான் இதை பேசுறாங்க எல்லாருமே. இல்ல அது நடக்குது. சரி வாங்க, சரி வாங்க. அவர் குறிப்பிட்டு சொன்னது சரி, அந்த 2 தொகுதியை நாம இதா வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே. ஓகே. மூன்றாவது அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியது. இப்போ வழக்கறிஞர் தமிழ்மொழி என்னன்னு சொன்ன கருத்தில் முழுச உடன்படுறேன். ஆர்கே சில கருத்தில் சொல்லும், சில முரண்பாடு உண்டு. நான் அதில் வெளிப்படையாக சொல்லிடுறேன். எடப்பாடியார் அவர்கள் வந்து தன்னை எம்ஜிஆர் என்றோ அம்மா என்றோ எங்கேயும் சொல்லிக் கொண்டதே இல்லை. அவர் தொண்டன்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களை தலைவர்னு சொல்லுவாங்க, அம்மாவை வந்து நிரந்தர பொதுச்செயலாளர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து தன்னை தலைவர் என்று சொல்லவே இல்லை, தொண்டன் தான் சொல்கிறார். அந்த தொண்டன் தான் எடப்பாடியார், அது மாட்டுக்கிறதே இல்லை. அது அவருக்கும் தெரியுமே, எல்லோருக்கும் தெரியும். மூன்றாவது விஷயம், திமுக கடந்த தேர்தல்களில் இப்போ அண்ணன் வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் சொல்கிற போது அண்ணன் ஈஸ்வரன் வந்து வெளியேறிட்டேன்னு நினைக்கிறேன். சூதாட்ட கம்பெனிகளிடம் 509 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கிய நிதியிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் கொடுத்தார்களா இல்லையா? வங்கி கணக்கின் மூலமாக வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சி 25 கோடி, விடுதலை சிறுத்தைகள் 25 கோடி, மற்ற உதிரி கட்சி எல்லாமே 10 கோடி. அப்போ இவர்கள் வாங்கிய தொகை வைத்துத்தான் இன்றைக்கு மற்ற கட்சிகள் விரும்புகிறாங்க. அப்போ சீனிவாசன் பேசிய பேச்சு எங்கே வருது பாருங்க. திமுக தொடங்கி வைக்கிறது எல்லாமே. அதாவது திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேற மறுப்பதற்கு காரணம் என்ன சொன்னால், திமுக பணம் கொடுத்து அவர்களை அமுக்கி வச்சிருக்குது, அடக்கி வச்சிருக்குது. அப்போ அவர்கள் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? பணம் வாங்கிட்டாங்க. இப்போ மீண்டும் ஒரு டிமாண்ட் வரக்கூடிய தேர்தலில் ஏற்கனவே வாங்கி 10 கோடினா அடுத்த ஈஸ்வரன் 20 கோடி கேட்பாரு. கம்யூனிஸ்ட் கட்சி 20 கோடி வாங்குறது 50 கேட்பாங்க. அப்போ ஆமா வித்தியாசம் கூடுங்க. இந்த பக்கம் வந்து திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு, எப்படி பேசுவாங்க வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னாவே 50 கேட்கறாங்க, 100 கேட்கறாங்கன்னு சொல்லி வெளிப்படையா பேசிருக்காரு. யாரு கேட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு சார். அதுதான் இப்போ நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் அரசு கட்சி யார் இருக்கான்னு சொல்லுங்க. பாமக, தேமுதிக, திமுக இருக்கிற 12 கட்சிகள் இருக்காங்க. இவர் தான் சொல்ல முடியும். திமுக அதிமுக தவிர்த்து இந்த கட்சி தான் பேச முடியும். அப்போ திமுக இருக்கிற 8 கட்சிகளும் கடந்த தேர்தலில் நேரடியாக வாங்கினாங்களா இல்லையாங்கிறது யாருமே சொல்ல மறுக்கிறாங்களே. கொடுத்ததே இல்லையா திமுக? சொல்லுங்க. அப்போ எங்கிருந்து கொடுத்தாங்க? எந்த வருமானத்திலிருந்து பணம் வந்து கொடுத்தாங்க? அப்போ அவர்கள் ஒன்று ஊழல் செய்த பணமாக இருக்க வேண்டும், அல்லது சூதாட்ட கம்பெனிகளிடம் வாங்கிய பணமாக இருக்க வேண்டும். இதுதான் குற்றச்சாட்டு. அப்போ திமுக தொடங்கி வைத்ததை மறைத்து விட்டு நாம் கணக்குகள் முழுமையா காட்டப்பட்டிருக்கு, தேர்தல் ஆணையத்தில் அந்த கணக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் சொன்னார். கணக்கில் வாங்கினீங்க சொன்னா, கணக்கில் மறைச்சின்னு சொல்ல. அப்போ கணக்கிலேயே இவ்வளவு வாங்கினீங்கன்னு சொன்னா, அப்ப சூதாட்ட கம்பெனிகள் கணக்கிலே 500 கோடின்னு சொன்னா, மறைமுகமாக வாங்கி எவ்வளவு சொன்னா, அப்ப மறைமுகமாக நீங்க பண்றது இல்லைங்க. ஒரு கட்சி 10 கோடி வாங்கிச்சுன்னு சொன்னா, சார் ஒரு கட்சி திமுகவிடம் 10 கோடியை வங்கி கணக்கின் மூலம் வாங்கியது என்றால் மறைமுகமாக வாங்கியது எவ்வளவு? இது யாருக்கு தெரியுங்களா? இதுதான் மக்கள் மத்தியில் தெரியாத செய்தி. மூன்றாவது விஷயங்க, அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கிற திமுகவுக்கு நீங்க 2026 பற்றி இப்பவே திமுக உயர்நிலை கூட்டம் கூட்டி பேசுனா சொல்றீங்க. நான் சொல்றேன், அதான் ஈஸ்வரன் பேசிட்டு போனாரு. அதாவது 2026க்குள் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டோம் என்பதை மக்களிடத்தில் சொல்லி வாக்கு கேட்போம் சொன்னார். நான் கையில் வச்சுக்கிறேங்க வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி பாருங்க. நீங்க ஒன்றும் இல்லை, இன்றைக்கு இப்போ குறிப்பாக மதுரையில், சென்னை மாவட்டத்தில், சூலூரில் விவசாயிகள் தங்கள் நிலங்கள் பைபோகிறது என்று போராடிட்டு வராங்க. ஆனால் இதே திமுக மிகச்சிறந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. நான் வாக்குறுதி நம்பரான சொல்றேன் சார். வாக்குறுதி எண் 18 பாருங்க, லோ காயிதா சொன்னாங்க. என்னாச்சுன்னு பாருங்க. வாக்குறுதி எண் 20 ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம். இன்னொன்று வாக்குறுதி எண் 28 என்ன படிச்சு பாருங்க. அதே மாதிரி வாக்குறுதி எண் 32, அதே மாதிரி வாக்குறுதி எண் 33 விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி அதாவது விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் சொன்னாங்க அடுத்த வாக்குறுதியில், பண்ணாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு,
150 உயர்த்தப்படும். இதுக்கு வாங்க, இந்த கூட்டணி விவகாரத்துக்கு வாங்க. சார் இல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பற்றி விமர்சனங்கள் நீங்க முன்வச்சாலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அளவுக்கான சிக்கல்களோ புகைச்சலோ எதுவும் பெருசா இல்ல. இங்க இந்த கூட்டணி விஷயத்துல எடப்பாடி ரணவேதனையில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ரணவேதனையில மக்கள் இருக்காங்க. எடப்பாடியார் ஏன் அந்த வேதனை சொன்னா, மக்கள் இப்படி ரணவேதனையை திமுகவில் படுகின்றார்களே என்று நினைத்து வேதனைப்படுறாரு. அது அந்த கோணத்துல இல்ல, ரணவேதனையில 43 பாருங்க விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் கூட்டணி விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ரணவேதனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு முறை கூட கேட்டு பாருங்க சார். நான் முடிச்சிடுறேன். ஒரே இல்ல ஓகே சரி. விவசாயியோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விடமாட்டேன் என்று வாக்குறுதியை 43 திமுக சொல்லிச்சு. இன்றைக்கு ஏன் விவசாயிகள் போராடுறாங்க? ஏன் திமுக பத்தி கவலைப்படல? அப்ப நீங்க 2026 எலெக்ஷன் ஓட் கேப்பீங்க. இதெல்லாம் செய்யாமல் மக்களை ஏமாற்றி தேர்தல் வாக்குறுதி இந்த விஷயத்துக்கு வாங்க. இந்த பல முறை பேசிட்டோம், பல முறை கேட்டாச்சு. வாங்க இதுக்கு வாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாங்க கூட்டணிக்கு வருவதற்கு ப்ரீ கண்டிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுற செய்தி. நான் அக்கவுண்டன்ட் மணியை பத்தி பதிலே சொல்ல சார். சார் அக்கவுண்டன்ட் மணி முக்கியம் சார். அக்கவுண்டன்ட் மணி எப்படி வந்தது? ஒரே ஒரு நிமிஷம் மணிகண்டன், மணிகண்டன் ஒரே ஒரு கேக்குறாரு. ஒரே ஒரு நிமிடம். அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொன்னது என்ன? தேர்தல் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு ப்ரீ கண்டிஷனா 50 கோடி 100 கோடி கேட்கிறாங்க, ப்ரீ கண்டிஷனா கேட்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேம் மாதிரி, ஒரு ஊழல் குற்றச்சாட்டு மாதிரி சொல்றாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது கூட்டணி கட்சிகள் கொடுத்தது. கூட்டணிங்கிற முறையில் களப்பணி ஆற்றுவதற்கு அது தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ண இது லீகல் ரெக்கார்டுங்க. உங்களுக்கு லீகலா தேர்தல் ஆணையத்துக்கு அவர்கள் சமர்ப்பித்த ரெக்கார்டில் வந்து இந்த கட்சிக்கு நாங்கள் கொடுத்தோம். எனவே ஒட்டுமொத்த செலவுங்கிறது வேற. ஆனால் திரு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றது ப்ரீ கண்டிஷனா கூட்டணிக்கு வர்றதுக்கு 100 கோடி கேட்குறாங்க. அதனால இது இபிஎஸ் வந்து ரணவேதனையில் இருக்காரு. இப்போ நாளைக்கு இப்படி வச்சுக்கலாம். சீனிவாசன் முரண்பாடாக பேசுறாரு. என்னையும் தங்கமணியை கூப்பிட்டு நீங்க வாட்டில் பேசி ஏதாச்சும் குழப்பத்தை பண்ணிடுறாங்க. இதை விட குழப்பமான பேச்சு என்ன இருக்க முடியும்? இப்போ நாளைக்கு ஒருவேளை கூட்டணிக்கு அதிமுக வந்தா அந்த கட்சியை பத்தி என்ன சொல்லுவாங்க? ஓ சீனிவாசன் சொன்னபடி 100 கோடி வாங்கிட்டு கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படுமா இல்லையா? எந்த கட்சி மெகா கூட்டணி அமைப்பேன் என்று திரு இபிஎஸ் சொல்கிறார்கள். ஆனால் வந்து மெகா கூட்டணி அமையாததற்கு என்னென்ன ஒரு சூழலை உருவாக்க முடியுமோ அவற்றையெல்லாம் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள், திரு பொன்னையன் போன்றவர்கள், உருவாக்குனாங்கன்னா எந்த அதனால் தான் திரு இபிஎஸ் தலைமையில் மக்களும் தொண்டர்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நம்பிக்கை பெற வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணை வேண்டும், ஒரு கூட்டு தலைமை வேண்டும். அது ஒண்ணுதான் அதிமுக உருப்படுறதுக்கு வழியை தவிர வேற வழியே கிடையாது. மணிகண்டன் ஆனா சுப்ரதனா ஒன்றும் இல்லைங்க. அதிமுக பொறுத்தவரையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு நெருக்கடியிலும் 1 கோடிக்கு மேல் ஓட்டு வாங்கி காட்டியது அதிமுக. தொண்டர்கள் சரியா இருக்காங்க, உறுதியா இருக்காங்க. அதில் எந்த பின்னடைவும் இல்லை. அது அதிமுக பார்த்துக்கோங்க, பொதுச்சேர பார்த்துக்குவார். இன்னொன்று இப்போ நீங்கள் தெளிவாக சொன்னீங்க, அருமையான கருத்து சொன்னீங்க. அதாவது திமுக நன்கொடையாக கொடுத்தது, வங்கி கணக்கில் கொடுத்தது, முறையாக கொடுத்தீங்க, குறைவாக சொல்ல. இப்போ அந்த கட்சிகள் தான் 4 கட்சி அதிமுகவுக்கு வருவதற்கு பேசி கொண்டிருக்கிறது. அந்த கட்சி சொல்றாங்க 100 கோடி கொடுப்பீங்களா கேட்டதா சொன்னா சொல்றாங்க. சார் என்ன பண்ணுவீங்க? அந்த கருத்தை சொல்லாமா? அந்த கட்சி யாரும் சொல்ல முடியல. திமுக பேச வேண்டியது சார். திரைமறைவில் 25 கோடி தெரிஞ்சவரை திரைமறைவில் இரு அரசியல் கோடி கொடுப்பீங்களா திரைமறைவில் பேசுறத ஒரு மூத்த தலைவர் பொருளாளராக இருக்கிறவரு ஓப்பனா சொல்லலாமா? அந்த கட்சியில வந்து டேமேஜ் பண்றது இல்லையா? இஸ் இட் நாட் belittling their image? அவர்களுடைய இமேஜை வந்து சிறுமைப்படுத்துவது இல்லையா? எப்படி வந்து இது எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும்? சொல்றேன், எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவே மாட்டாங்க. சீனிவாசன் அண்ணனுடைய பேச்சுக்கு கிளாரிட்டி கிடைக்காம அதுல கன்வின்ஸ் ஆகாம நான் இன்னைக்கு சொல்றேன், எந்த கட்சியும் நிச்சயமா திரு இபிஎஸ் தலைமையில் கூட்டணிக்கு வர நாளைக்கு வந்தால் 100 கோடி பிரச்சனை அந்த நாளைக்கு அவர்கள் மேல் அந்த சாயம் பூசப்படும் என்று நிச்சயமாக பயப்படுவார்கள். அவர்களுக்கு வேற ஆப்ஷன்ல உருவாயிருச்சு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய துணை பொதுச் செயலர் KP முனுசாமி கூறியிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். இது யதார்த்தமான பேச்சு அப்படின்னு சொல்லி 63% பேரும், மிகையான அச்சம் அப்படின்னு சொல்லி 20% பேரும், தொண்டர்கள் நிலைமையை உணர அப்படின்னு சொல்லி 14% பேரும்,
தேர்தலே தீர்மானிக்காது அப்படின்னு சொல்லி 3% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. யதார்த்தமான பேச்சு அப்படின்னு சொல்லி தான் 63% பேர் குறிப்பிடுறாங்க. தமிழ்மணி சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? யதார்த்தமான பேச்சு, அதுல என்ன சந்தேகம் எனக்கு? நான் என்ன சொன்னேன், நான் பொய் சொல்றதில்லை எப்போ யாருக்காக. 2 இப்போ இங்கே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மட்டும் பதில் சொல்கிறேன். சரி, நான் அதுக்கு முதல்ல பேசலை. அதை பற்றி கட்சியில் சில பேரை சேர்த்துக்கணும். மக்கள் காசு திருடி 4 வருடம் ஜெயிலில் இருந்த ஒருத்தரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாதான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியும்னா அந்த கட்சி ஆட்சிக்கே வர வேண்டாம். 1. நம்பர் 2, ஒருத்தர் கட்டடத்தை உடச்சி ஃபைலெல்லாம் திருடிக்கிட்டு போயிட்டாரு, திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க 378 IPC. அவரை கொண்டாந்து தான் கட்சியில் சேர்த்து கட்சி ஜெயிக்கணும்னு சொன்னால் அதிமுக தோக்கட்டும். நேத்து இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபரா பார்க்காதீங்க, ஒரு சமூகமா பாருங்க அப்படின்னு ஆர்கே வந்து குறிப்பிட்டாரு. சார் 2 பேருமே ஒருத்தர் திருட்டு கேஸ், ஒருத்தர் ஊழல் கேஸ். சமூகமா பார்க்கணுமா? எல்லா சமூகத்திலையும் கிரிமினல் இருக்கா, அயோக்கியம் இருக்கா? 682 கோடி ரூபாய் திரு எடப்பாடி தமிழ்மணி சார், இது வந்து நீங்க என்ன விஷயங்களை சொன்னாலுமே கூட கேபி முனுசாமி குறிப்பிட்டது போல 2026 அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு வாழ்வா சாவா பிரச்சனை தானே. உங்க கருத்து நீங்க இங்க வந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இப்ப ஏன் கருத்து இல்ல, கேபி முனுசாமி சொன்ன கருத்தை நான் சொல்றேன் நானு. சார் என்ன அவரு தவறு இவ்வளவுதானே சார். இதுல 2 பேரும் இப்ப நான் வாழ்வாசாவா ஆமான்ட்டேன், ஒன்னும் மறுக்கல நான் அது. ஆனால் 2 பேர் குற்றமிழைத்தவர்களை, குற்றமிழைத்தவராக தண்டிக்கப்பட்ட ஒருவர் ஜாதி வேணும்னு சேர்த்தால் அவரு இபிஎஸ் தலைமையே கிடையாது, ஒரு தலைவர் இல்லை, சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்றீங்க. சார் என்ன சொல்றாங்க, யாரை சேர்க்கறது? ஒருத்தர் மேல அட்மிட் பண்ணி நான் திருடினது வாஸ்தவம், இந்தா உணாந்து கொடுத்துட்டேன். இன்னொருத்தர் மறுக்கிறேன் சார். ரைட்டிங்ல கொடுத்திருக்கார். அன்றைய நிலையில் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி எழுதி கொடுத்திருக்கார். அவர் எழுது தவறா சொல்லாதீங்க. அன்றைய நிலையில் ஒருங்கிணைப்பாளர் அன்றைய நிலையில் திருடினார்கள். இருங்க சார், என்ன சார் don't put your words into my mouth. No, sorry. Don't you claim that you are senior counsel ன்னு சொல்றீங்க. எப்படி பேசுறீங்க? FIR 378 கவர்மெண்ட் ரெக்கார்ட் 378 போட்டுருக்கா. அன்றைக்கு பொதுக்குழு கூடிய நேரத்தில் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்காருங்க. அந்த அடிப்படையில் தலைமை கழகம் போறாரு. சொல்ற புரியுதுங்களா? ஒருங்கிணைப்பாளர் கட்டடத்தை உடைச்சு அந்த ஃபைல அவரு வேலையில எடுத்துட்டு போனார். எல்லா டிவிலையும் காமிச்சா. எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டிய அலுவலகம் எதற்காக பூட்டப்பட்டது? பேசலாம். பொதுக்குழு கட்டணம் திறந்திருக்கு தலைமை கழகம். ஏன் பூட்டப்பட்டது? எதற்காக பூட்டப்பட்டது? இது ஆர்வமிக்க தொண்டர்கள் யாரு வந்து ஃபைல திருடிட்டு பூட்டப்பட்டது. திருடிட்டு இல்ல ஆர்கே சார் இவர் வந்து அந்த ஒன்றுபட்டாதான் வெற்றிக்கான வாய்ப்பு ஏதோ கொஞ்சம் இருக்கு தென்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செய்ய இல்லையா? ஆனா தமிழ்மணி பேசுறது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட எடப்பாடியோட பார்வையாவே தெரியுது இல்லையா? அதை எப்படி பார்க்குறது? அப்போ அவங்க 2 பேரையும் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, சேர்த்துக்கிட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு வெற்றியை வேண்டான்றாரு. அப்போ நீங்கள் தலைமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது ஒரு கட்சி எதுக்காக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு கட்டத்தில் வந்து 89 சேவல் சன்னத்தில் நிற்கிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய இதாக எடுக்கலன்னு பார்த்த உடனே அடுத்ததாக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு, அஃப்கோர்ஸ் ராஜீவ்காந்தியினுடைய கொலை நடக்குது, அதெல்லாம் அதனால அவங்க அதிகாரத்துக்கு வர்றாங்களே வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு அவங்க போகிறாங்க. அதாவது இவ்வளவுதான் எங்கிட்ட நபர்கள் இருந்தால் கூட அந்த சேவல் சின்னத்திலிருந்து மாறி வர்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 2004 அந்த தவறுகளை பண்ணுறார்கள், அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறார்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சர்வாதிகார மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு பெண்மணி, கட்சியை வந்து தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கின்ற பெண்மணி, அவர்களே இறங்கி வந்து தான் செய்கிறாங்க. சசிகலாவை வந்து தூக்கி போடுறாங்க, நீ வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அட்வைஸில் வந்து தூக்கி போடுறாங்க. அதன் பிறகு அவரை வந்து சேர்த்துக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவங்க ஒரு கம்யூனிட்டியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இவர்கள் மதிக்கிறார்கள். சொல்லலாம், நீங்கள் என்ன வீடியோ கடை நடத்துகிற அம்மாவுக்கு என்ன பெரிய கம்யூனிட்டின்னு கேட்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த கம்யூனிட்டியை பொறுத்தவரை தலைவர்கள் எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு தென்படுகின்ற தலைவர்கள் இல்லை என்றால் அக்செப்டட் லீடர்ஸ்னு பார்த்தா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, இந்த மூணு அஃப்கோர்ஸ் தங்க தமிழ்ச்செல்வன்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ தலைவர்களை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த கம்யூனிட்டியை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், இவர்கள் யாராச்சும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியை அப்படி உள்ளே வரக்கூட ஆனால் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக பவரில் இருக்கும்போது இந்த கம்யூனிட்டியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அவர்கள் வந்து திமுகலையும் இருக்கிறாங்க, திமுகலையும் பல இடங்களில் பொசிஷன்ஸ் ஆஃப் பவரில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்லிமெண்ட்லேருந்து கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க.
ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இந்த கம்யூனிட்டி தான் அந்த என்டையர் கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டிருந்தது. திடீர் அந்த அவர்களை தூக்கி போட்டுக்கொண்டு இன்னொரு கம்யூனிட்டி வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு நிச்சயமாக இதை நடத்த முடியாது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. அந்த வழியில தான் போக முடியும், உங்களுக்கு வேற வழி கிடையாது. இந்த ரெண்டு மெஜாரிட்டி கம்யூனிட்டிஸ் எங்க என்ன ஒவ்வொரு இடத்துலையும் மோதியும் அமித்ஷா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த மெஜாரிட்டி ஒரே ஒரு கம்யூனிட்டி ஜாட் கம்யூனிட்டியை மாற்றி நிறுத்தினார்கள் இங்க ஹரியானால. பாக்கி இருக்கின்ற அனைத்து கம்யூனிட்டியை கையில் எடுக்கிறாங்க. அப்படித்தான் அந்த தேர்தல் ஜெயிக்கிறாங்க. அங்க 4 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்களா ஒரு காசை திருடிட்டு? சார் இப்படி எல்லாம் பேச ஊழல் என்பது வந்து இந்தியாவில் ஒரு பொருட்டே கிடையாது. ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் உண்மை நிலை. சுக்கராமில் இருந்து எத்தனையோ பேர் வந்து போயிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இப்படி இன்றைய இருக்கின்ற டெல்லியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இறங்கினால் கூட அவர்களை கூட பிடிச்சி உள்ள போடுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ நீங்க ஒரு குற்றவாளி என்ற காரணத்துக்காக ஒருத்தரை வந்து அந்த சீன்ல இருந்து மாற்றி நிறுத்தணும், இல்லை என்றால் தலைவர் இல்லை என்று ஒரு காலத்தில் யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் ஆம்ஸ்ட்ராங் தலைவராக ஒத்துக்கொள்வார்களா சென்னை மக்கள்? சென்னையில் இருக்கின்ற அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் மக்கள் வந்து இன்னைக்கும் வந்து அவரை வணங்குறார்களே. ஏன் வணங்குறாங்க? அவர் ரவுடிங்க, அவன் ஏன் வணங்குறீங்கன்னு இந்த கேள்வி வரும் இல்லையா? ஜான் பாண்டியன் ஏன் இன்னைக்கு தலைவராக இருக்காரு? கிருஷ்ணசாமி ஏன் தலைவராக இருக்கிறாரு? இந்த மாதிரி எவ்வளவோ கேள்வி வரும். அதற்கு ஒரு ஆன்டி ஹீரோ இமேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது. ஒரு ஆன்டி ஹீரோவை தான் விஜய் கூட பல படங்களில் வந்து நடித்து வருகிறார். ஏறத்தாழ 90% ஃபிலிம்ஸ் வந்து அப்படித்தான் வருகிறது. மக்கள் அவர்களை விரும்புகிறார்கள். ஏனென்றால் அங்கே போனால் வேலையாகுது என்ற அந்த அடிப்படையில் தான் நடக்கிறது. கவர்மெண்ட் மெஷினரி அவ்வளோ பிரச்சனைக்கு இருக்கிற மெஷினரியாக இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் வந்து இப்போ 2026 தேர்தல் தான் நோக்கம் என்பது ஆயிட்டு. அது நீங்க அரசியல் கட்சி நடத்தினால் தேர்தல் நின்று ஜெயிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய யதார்த்த நிலைமையா இருக்கிறது. இந்த 2026 நீங்க ஜெயிக்கவில்லை என்றால் உங்களுக்கு வந்து ஒரு ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ இல்லை என்றால் ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு தலைவர் இல்லாதனால கட்சி காணாம போயிடும் என்று தங்கமணி சொன்னது உண்மைதான். ஆனா இந்த பக்கம் திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலா தான் இருக்குமா இந்த தேர்தல்? திமுகவை பொறுத்தவரை இது இன்றிலிருந்து 2026 வரை அரசாங்கத்தை எப்படி நடத்துறாங்க வேலைகளை? ஆமாமா, அரசாங்கத்தை எப்படி நடத்துகிறார்கள் என்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. பல இடங்களில் லா அண்ட் ஆர்டர் என்ற பிரச்சனையை வந்து பலரும் எழுப்பி கொண்டு வருகிறார்கள். அது உண்மையான பிரச்சனை தான். அதாவது இன்று வரை திமுக ஆட்சிக்கு வந்து 2021 ஆட்சிக்கு வந்து இன்று வரை வந்து ஒரு விஐபி கூட அரெஸ்ட் பண்ணப்படவில்லை என்பதுதான் உண்மை நிலைமை. அதாவது அந்த என்னது ஒரு கிளப் இருந்ததுங்க, அதனுடைய ஓனர் கூட அரெஸ்ட் பண்ணவில்லை. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமை இது அதிமுக காலத்தில் கிடையாது, எடப்பாடி காலத்தில் கூட அது கிடையாது. அப்போ ஆட்சியில் வந்து கவனம் செலுத்தவில்லை என்றால் நிச்சயமாக திமுகவுக்கு பெரிய ஒரு செட்பேக் வரும். ஆட்சியில் கவனம் செலுத்தினார்கள் என்றால் அவர்களை பிடிக்கவே முடியாது. ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய பாஜகவினுடைய பெரிய வருத்தம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் திமுக இருக்கின்ற கூட்டணியில் வந்து அவர்கள் +12% மினிமம் +12% ஆரம்பிக்கிறார்கள். அதாவது மைனாரிட்டி ஓட்ஸ் அதிலிருந்து இன்னொரு 20% இல்லைன்னா 22% ஓட்டு வாங்கினாங்கன்னா அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக ஆகிவிடுகிறது. அப்போ இந்த 10 to 12% அந்த வாக்கு வங்கி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்க பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை இருக்கு. அது மட்டும் பண்ணா போதும். நீங்க அதை தாண்டி நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், களப்பணி ஆற்ற வேண்டும். அது வாக்கு எல்லா இடத்துலையும் போய் கேட்க வேண்டும். அது யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஆனால் நீங்க இங்க ஆரம்பிக்கிறீங்க, உங்க இந்த கூட்டணியை தக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து ஆட்சியில் இருக்கின்ற அந்த காலம் வரை நிச்சயமாக அதை வந்து சிறப்பாக செய்ய வேண்டும். பல இடங்கள் செய்யறாங்க. பட் லா அண்ட் ஆர்டர் இப்போ அண்ணாமலையோ பாஜக ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க இல்லையா? வேங்க விவசாயம் என்னாச்சு நான் இன்னைக்கு கேட்குறேன். அது ஏன் இன்னும் வந்து அதுக்கு ஏன் தீர்வு வர மாட்டேங்குது? இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து திமுக பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. பதில் கொடுக்க வேண்டும். அதற்கான கரெக்டான பதில்கள் கொடுத்தால் மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தாராளமாக கொடுக்கலாங்க. வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியில் கொடுத்துடலாம். மணிகண்டன், அதாவது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவாக இப்போ சொல்லிட முடியும். ஆனால் அதிமுகவில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா யார் இப்போ இருக்காங்க அப்படின்னே ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிரேமலதாட்ட கூட இன்னைக்கு கேட்கும் போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாங்க, அந்த கூட்டணி பற்றிலாம் தேர்தல் நேரத்தில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதிமுக கூட யாருமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, அதுதான் இந்த எடப்பாடி வந்து ரணமாக இருக்கிறதுக்கு காரணமா? சார், இப்போ அதிமுக பொதுச் செயலாளர்
கடந்த பத்திரிகா சந்திப்பில் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது 1.5 ஆண்டுகள் இருக்கிறது, தேர்தலை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை, அது இறுதியில் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போ மக்கள் பிரச்சனையும் பேசலாம்னு சொன்னார். விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலங்களை ஒருபடி மண்ணை எடுக்க மாட்டேன்னு சொன்ன திமுக இன்னைக்கு மிரட்டி விவசாயிகளுடைய நிலங்கள் எடுக்குது. இதையெல்லாம் பேசாம மக்கள் பிரச்சனை பேசாம என்ன பண்ற எடப்பாடியை பேசினாருங்க. இதைத்தான் நானும் சொல்றேன். அதாவது வாழ்வா சாவா பிரச்சனையில் இன்றைக்கு விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியில். அவர்களே இந்த ஆட்சியை வீட்டுக்கு எடுப்பாங்க, அவர்களே அதிமுக கூட்டணி சேருவாங்க. இன்னொன்று, தேர்தலை பற்றி பேசிக்கொண்டிருப்பது வீணான முயற்சி. 1.5 ஆண்டு காலம் இன்னும் ஆட்சி சார். அதாவது 3ல் 1 பங்கு அதிகமா பேசுறது அதிமுக தான் சார் பேசிட்டு இருக்குது. நாம தேர்தலை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கோம்? படிச்சு கூட்டணி பத்தி தேர்தலை பத்தி அதிமுக தான் அதிகமா பேசுது. பேசலாமா சார்? திமுக ராஜா சார், திமுக இல்ல ஆர்கேன்னு சொன்னார் இல்லைங்களா, இது வந்து மென்மையா சொன்னாங்க. இன்னும் பல விஷயங்கள் திமுக சொல்லலாம். நீங்க வாழ்வா சாவான்னு சொல்லி அண்ணன் முனுசாமி அவர் சொன்னது சரி. என்ன காரணம், ஒரு காலத்துல பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வந்து விரட்டுவதற்காக இந்தியாவில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது, டூ ஆர் டைன்னு சொன்னாங்க, வாழ்வா சாவான்னு சொன்னாங்க, செய்கள் செத்துமின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை திமுகவுக்கும் பொருந்துங்க. திமுக ஆட்சி அகற்றுவதற்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் தமிழ்நாட்டு மக்களும் வாழ்வா சாவா என்று முடிவெடுத்து உழைக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தை என்னங்க, உற்சாகப்படுவாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டு விவசாயிகளே கூடி முடிவெடுப்பாங்க. இந்த ஆட்சி விரட்டப்படும் 2026. சுருக்கமா ஆர்கே அண்ணன் வந்து ஒரு கருத்தை சொன்னார். சுருக்கமா, அது அரசியல் கட்சிங்கிறது ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான். அதுக்கு நாவலர் வந்து அவருக்கு ஒரு நகைச்சுவையோடு சொல்லுவார், நாங்கள் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கு கட்சி நடத்துகிறோமா, வெத்தலை கடை வைக்கிறதுக்கு கட்சி நடத்தியிருக்கோமையா அப்படின்னு கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்பார். அதுபோல் ஒரு அரசியல் இயக்கம் இருந்தால் ஆட்சி பிடிப்பது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பார்க்கணும். தேவர் சமுதாயம் வந்து உங்கள் 3 பேரை மட்டும் நீக்கிற தேவர் சமுதாயத்தை சேர்ந்த திருமதி சசிகலா அம்மையார் தான் திரு இபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக நியமிக்கிறார். ஆனால் அதற்கு என்ன நடக்கு ரியாக்ஷன் வந்து அந்த அம்மா திரும்ப வரப்ப கொடிய கலட்டுறாரு, சூரியனை பார்த்து இடம் எனவே வந்து இப்படி அவரால் அமர்த்தப்பட்டவர் மினிமம் ஒரு ரெஸ்பெக்ட், மினிமம் சசிகலான்னு பார்க்கல, நம்ம சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டவர் ஓபிஎஸ் அவர்கள். இப்படி ஒரே சேர்க்க வாய்ப்பு இருக்கா ஏதாச்சும்? அவர் இல்லன்றாரு, தமிழ்மணி சார் அதுக்கான வாய்ப்புகளே இல்லன்றாரு. அவரோட கருத்தை அவர் சொன்னாரு. அந்த கருத்து அவர் ஸ்பெகுலேட்டிவா பேசுறாருங்க, அது கிடையாது. மாறுன்றீங்க, சூழல் மாறுமா? சொன்னாரு இல்லங்க, தனியார் அவரும் இல்லவே இல்லன்றாரு. தனியார் பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்கக்கூடிய வேந்தர்கள் எல்லாம் அதை விடுங்க, அந்த கதையை இன்னைக்கு கூட திரு ஜி விஸ்வநாதன் சிந்து சமலி 100வது ஆண்டு அவர்லாம் திராவிட இயக்கத்தில் வந்தவர். ஒரு விஜய்க்கு போய் அவர்லாம் வந்து ஏதோ உட்கார வச்சுட்டு என்ன கல்வி மந்திரி கொடுக்க வேண்டியது, அவர் உலகத்துக்கே கல்வி கற்பிக்கூடிய உயர்ந்த போற போக்குல வந்து ஒரு அலிகேஷன்ஸ் பெரிய லீடர்ஸ் மேல சொல்லக்கூடாது. என்னன்னா அவர் திராவிட இயக்கத்துல வந்தாரு, அவங்களே பிஜேபியோட தான் சார் இருந்தாங்க. அவரு எங்க இவங்களும் பிஜேபியோட தான் இருந்தாரு. நன்றி சார், நன்றி நேரம் இல்ல. நன்றி மணிகண்டன், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.